வணக்கம் நண்பர்களே. சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படத்தை பார்த்துட்டு நிறைய இளைஞர்கள் சமீப காலமா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வகையில பார்த்தா இது ரொம்ப நல்ல நிகழ்வுன்னு தான் சொல்லணும். காரணம், நம்மளுடைய பண்பாட்டை பற்றி, நம்மளுடைய வரலாற்று நிகழ்வுகளை பற்றி இன்றைய இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதே சமயத்துல அந்த நிகழ்வுகளுடைய உண்மை தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு எல்லா விஷயங்கள்லயும் எல்லா அமைப்புகளும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அல்லது திரித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு சரியான நிகழ்வுகள் என்னன்றத நம்மளுடைய இளைய தலைமுறை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இது மொழி சார்ந்தது மட்டுமல்ல, நம்மளுடைய பாரம்பரியம் சார்ந்தது, நம்மளுடைய இனம், வம்சம், இதையெல்லாம் சார்ந்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொழி அரசியல்ன்றது இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும். மொழி அரசியலை தாண்டி தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் மொழி என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊனோடும் உயிரோடும் உதிரத்தோடும் உடலோடும் எல்லாவற்றோடும் கலந்தது. நிச்சயமா இந்த தமிழ் உணர்வு என்பது அல்லது தமிழ் சார்ந்த அரசியல் என்பது தமிழ்நாட்டிலே காலங்காலமாக இருக்க போகின்றது. இதை இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ஹிந்தி போராட்டம்ன்றது வெறும் வார்த்தையா தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க நிறைய பேர். தமிழுக்கும் ஹிந்திக்குமான போராட்டம்ன்றது நியாயப்படி பார்த்தா ஆரம்பிச்சது 1917 மகாத்மா காந்தியினால் தான் இது ஆரம்பிச்சதுன்னு சொல்லணும். ஏன்னா இந்தியாவில் ஹிந்தி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை விதைத்தவர் அவர்தான். 1917 அந்த கருத்தை அவர் சொன்னார். அவர் சொன்ன கருத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு 1937 தமிழ்நாட்டை ஆட்சி செய்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய ராஜாஜி தான் முதல்ல கட்டாயமாக தமிழக பள்ளிகளில் ஹிந்தி படிக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். தமிழ்நாட்டு அரசியல்ல ராஜாஜி என்ற பெயர் மிக மிக முக்கியமான பெயர். காரணம், பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தவர் அவர்தான் என்பது மறுக்க முடியாத உண்மை. அந்த ராஜாஜி தான் முதல்ல ஹிந்தி படிக்கணும், அனைத்து பள்ளிகளிலும் ஹிந்தி கட்டாயம் என்ற ஒரு திட்டத்தை, ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் உணர்வாளர்கள் ஒன்று சேர்ந்து இதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். ஈழத்து அடிகள் என்று சொல்லக்கூடிய ஈழத்து சிவானந்தா அடிகள் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார். அவரோடு சேர்ந்து கியாபி விஸ்வநாதம் அவர்கள், முத்தமிழ் காவலர் என்று சொல்லப்பட்ட கியாபி விஸ்வநாதம் அவர்கள், நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து ஹிந்தி படிப்பதற்கு அல்லது ஹிந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். கிட்டத்தட்ட 14 நாட்கள் நடந்த அந்த போராட்டத்தில் 300 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அது வரைக்கும் திராவிட இயக்கமோ ஜஸ்டிஸ் கட்சியோ எதுவுமே இந்த போராட்டத்துக்குள்ள வரல. முக்கியமா இருந்தவர்கள் 300 பேர் கைது செய்யப்பட்ட பிறகுதான் ஜஸ்டிஸ் கட்சி இது உள்ள வருது. அந்த 14 நாள் போராட்டத்திற்கு அப்புறம் 1939 கடைசிகளில் ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை, ஒரு அரசாணையை வெளியிடுகின்றது. அதன்படி ஹிந்தி அவசியமில்லை, தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே தமிழ்நாட்டிலே கற்றுக் கொடுக்கப்படும் அல்லது பயிற்று மொழியாக, அலுவல் மொழியாக, ஆட்சி மொழியாக இருக்கும் என்று ஆங்கிலத்தை முன்னிறுத்துகின்றார்கள். அதோடு அந்த போராட்டம் கொஞ்சம் கைவிடப்படுகிறது. 1950 இந்திய அரசியல் சாசனம் எழுதப்பட்ட போது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்த மொழியை பற்றிய ஒரு கேள்வி வரும் பொழுது 1950 இருந்து 15 வருடத்திற்கு ஆங்கிலேயர்கள் வெளியிட்ட அதே அறிவிப்பு, ஆங்கிலம் ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக, பயிற்று மொழியாக இருக்கலாம் என்பதை எழுதி வைத்திருந்தார். அப்போ 1950 எழுதுனது 1965 ஒரு முடிவுக்கு வருகிறது. 1963 ஜவஹர்லால் நேரு தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் என்றது ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது. இந்தியன் அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது. அந்த சட்டத்தில் தான் ஹிந்தியை அலுவல் மொழியாக, ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்பை அவர்கள் வைக்கிறார்கள். அதை சார்ந்து 1965 இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சிவில் சர்வீஸ் தேர்வுகளும், அத்தனை பப்ளிக் சர்வீசஸ் தேர்வுகளும் ஹிந்தியிலே தான் எழுதப்பட வேண்டும். அனைத்து மாணவர்களும் சிவில் சர்வீஸையும் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்களை ஹிந்தியில எழுதணும்னு சொல்லி மத்திய அரசு ஒரு சட்டம் போடுகிறது. அப்போது ஆட்சியிலே இருக்கின்றவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள், காங்கிரஸ் ஆட்சி அது. அதே போல
அத்தனை மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலும் ஹிந்தியை ஒரு பயிற்று மொழியாக வைக்க வேண்டும், ஹிந்தி கட்டாயம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தையும் கொண்டு வருகிறார்கள். அப்போதும் ஆட்சியிலே இருந்தது காங்கிரஸ் கட்சி, மத்தியிலே இருந்தது லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள், மாநிலத்திலே இருந்தது பெரியவர் பக்தவச்சலம் அவர்கள். இந்த சமயத்துல தான் மிக தீவிரமான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முதலிலே ஆரம்பித்தது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் தான். அவர்களுக்கு இன உணர்வு இருந்தது, மொழி உணர்வு இருந்தது, நாட்டு உணர்வு இருந்தது, சமூக உணர்வு இருந்தது. அதனால் மாணவர்கள் தான் முன்னெடுத்தார்கள் இந்த போராட்டத்தை. முதலிலே மதுரையிலே துவங்குகிறது இந்த போராட்டம். மதுரையிலே, சென்னையிலே, கோயம்புத்தூரிலே, பொள்ளாச்சியிலே என்று பல இடங்களிலே இந்த போராட்டம் விரிவடைந்தது. மதுரையில மிக மோசமான தடியடி, துப்பாக்கி சூடு இதெல்லாம் நடைபெற்றது. அதை விட மிக அதிகமாக பொள்ளாச்சியிலே கிட்டத்தட்ட 12 நாட்கள் மிக மோசமான போராட்டம் நடைபெற்றது. தொடர்ச்சியாக 50 நாட்கள் பொள்ளாச்சியிலே போராட்டம் நடைபெற்றது. மாநில காவல்துறையினால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அன்றைக்கு மாநிலத்தினுடைய போலீஸ் அமைச்சராக, காவல்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் திரு கக்கன் அவர்கள். மாநில அரசினால் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ராணுவத்தை வரவழைக்கிறார்கள். ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியது. உண்மையில் சொல்ல போனால் ஹிந்தி போராட்டத்துல பொள்ளாச்சியில எத்தனை பேர் ராணுவ துப்பாக்கி சூட்டில இறந்தார்கள் என்ற கணக்கு இன்று வரையிலும் தெரியாது. ஒரே ஒரு நிகழ்வை சொல்கின்றேன். அந்த ஒரு திரையரங்கிற்கு முன்னால், அந்த திரையரங்கினுடைய பெயர் நினைவில் இல்லை, அந்த திரையரங்கிற்கு முன்னால், சினிமா தியேட்டருக்கு முன்னால் ஒரு போராட்டம் நடக்குது. அப்போ ராணுவம் சுடுகின்றது. ஒருவருடைய வயிற்றிலே குண்டு பாய்ந்து பின்புறமாக வந்து அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு 12 வயது சிறுவனுடைய நெற்றியிலே பாய்ந்து அவன் இறந்து போகிறான். 2 பேருமே இறந்து போகிறார்கள். அந்த அளவிற்கு காங்கிரஸ் ஆட்சி, பக்தவச்சலம் ஆட்சி, திரு கக்கன் அவர்கள் போலீஸ் மந்திரியாக இருந்தபோது அந்த ஆட்சி அந்த அளவுக்கு அராஜக வெறியாட்டம் ஆடியது இந்தி போராட்டத்தின் போது. அதற்கு பிறகுதான், மிக மோசமான ஒரு நிகழ்வை சந்தித்த பிறகுதான் தமிழ்நாட்டிலே இந்த ஹிந்தி போராட்டம் கொஞ்சம் குறைந்தது. அதிலும் எப்படி குறைந்தது என்றால், அதன் பிறகு மத்தியிலே ஆட்சியில் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதம மந்திரி லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் அன்றைக்கு தொலைக்காட்சிகள் இல்லாத காரணத்தினால் வானொலியிலே ஒரு உரை நிகழ்த்தினார். அதன்படி ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி பயிற்று மொழியாக இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அதே போல சிவில் சர்வீஸ் தேர்வுகள், பப்ளிக் சர்வீஸ் தேர்வுகள் எல்லாம் இனி ஆங்கிலத்திலே எழுதலாம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு கருத்தையும் சொன்னார். ஹிந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பாதவரை ஹிந்தி ஆட்சி மொழியாகவோ, பயிற்று மொழியாகவோ, அல்லது அரசு மொழியாகவோ, அலுவல் மொழியாகவோ இருக்காது என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். இது நடந்தது 1965. அந்த 1965 இருந்து இன்று வரையிலே ஹிந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பாதவரை ஹிந்தி அறிமுகப்படுத்தப்படாது என்ற ஒரு வாக்குறுதியை பின்பற்றப்பட்டு வருகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு கூட அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கிறதை போல ஏதோ இந்தி வந்துவிடும் அல்லது கொண்டு வந்து விடுவார்கள், எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்ற கற்பனையிலே நடத்தப்பட்ட போராட்டம் அல்ல அன்றைக்கு நடந்தது. காங்கிரஸ் கட்சி தமிழர்களை வஞ்சிப்பதற்காக, தமிழ் மொழியை புறந்தள்ளுவதற்காக எடுத்த முயற்சி தான் அன்றைக்கு நடந்தது. அதற்கு எதிராகத்தான் தமிழ் மக்கள் போராடினார்கள். மாணவர்களால் நடத்தப்பட்ட இந்த போராட்டம் அரசியல் கட்சிகளால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதற்கு சரியான உதாரணம் என்னவென்றால், அன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது, மாணவர்கள் இந்த போராட்டத்தை பெரியவர்களிடம் விட்டுவிட்டு பள்ளிக்கு போக வேண்டும், கல்லூரிக்கு போக வேண்டும், படிப்பை கவனிக்க வேண்டும் என்று மேடையிலே பேசினார். இது தன்னெழுச்சியாக மாணவர்கள், பொதுமக்கள் இணைந்து நடத்திய போராட்டம். மதுரையிலே மாணவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கும் நடைபெற்ற மிகப்பெரிய கலவரத்தில் தான் துப்பாக்கி சூடே நடந்தது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி என்பது பல துன்பங்களை, பல இன்னல்களை, பல சிரமங்களை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மொழி அரசியல் என்பது மிக மிக பலம் வாய்ந்தது. ஜாதி அரசியலை தாண்டி, மத அரசியலை தாண்டி, இன அரசியலை தாண்டி தமிழ்நாட்டிற்கு மொழி அரசியல் என்பது அரசியலுக்கு முதுகெலும்பை போன்றது என்பதை இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் 3 முதலமைச்சர்களுடைய அரசியல் வாழ்வு மிக கடினமாக மாறியதற்கு இந்த இந்தி போராட்டம் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. 1937 துவங்கியது.
38 ராஜாஜியினுடைய, அதுவும் மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர் என்று போற்றப்பட்ட சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் என்ற ராஜாஜியினுடைய அரசியல் மிக கடினமாக மாறியது இந்தி போராட்டத்தினால். அதற்கு அடுத்தாற் போல 1948 ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவருடைய ஆட்சி காலத்திலே இந்தி அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போதும் அப்படித்தான். அவரை உத்தமர் ஓமந்தூரார் என்று சொல்லுவார்கள். அவருடைய அரசியலும் மிக கடினமாக மாறி 1949 அவர் ராஜினாமா செய்வதற்கு இந்த மொழி அரசியல் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. 3வது முறையாக 1965 பெரியவர் பக்தவச்சலம். அதன் பிறகு தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி தலை தூக்கவே முடியாத சூழ்நிலைக்கு போய்விட்டது. அதற்கு காரணம் இங்கே இருக்கின்ற மிக மிக கடுமையான, மிக மிக தீவிரமான, உள்ளுணர்வோடு ஒன்றிவிட்ட மொழி அரசியல் என்பதை இன்றைய இளைஞர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.